வாழ்க வளமுடன். நினைவை புருவ மத்தியில் வைத்துக் கொள்வோம். அன்பர்களே, ஒரு சிறிய கருத்தினை பார்த்துவிட்டு நவகிரக தவத்தின் பெருமையை நாம் உணர்வோம். மனிதன் கருமைய பதிவுகள் வழியாகத்தான் அவனது வாழ்க்கை அமைகிறது. உடல் நலமும் நீண்ட ஆயுளும் மற்ற அனைத்து செல்வங்களும் மூல காரணம் கருமைய பதிவு. இந்த கருமைய பதிவுகள் எதை கொண்டிருக்கின்றன என்றால், அவன் தாயின் வயிற்றில் கருவாக உருவாகும் பொழுது நவகிரகங்கள் எந்த நிலையில் இருக்கின்றனோ அவைகளே கருமைய பதிவுகளாக வருகின்றன. எனவே ஒவ்வொரு மனிதனும் அந்த கருமைய பதிவுகள் வழியாகத்தான் வாழ்ந்தாக வேண்டும். அதை மாற்றுவது மிக மிக கடினம். ஆனாலும் ஒவ்வொரு மனிதனும் பல்வேறு சிறப்புகளை பெற்று வாழ வேண்டும் என்று நினைக்கிறான். அதனால் வாழ்க்கையில் போராடுகிறான். ஆனால் அந்த நவகிரக பதிவுகள் வேறு மாதிரியாக இருக்கும் பொழுது அவனுடைய போராட்டத்தில் அவன் வெற்றி காண முடியவில்லை. உதாரணமாக, ஒரு மனிதன் நல்ல உடல் நலத்தோடு வாழ வேண்டும் என்று நினைக்கிறான். அதற்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொள்கிறான். ஆனால் அந்த முயற்சிகள் அனைத்துமே போதிய அளவு அவனுக்கு வெற்றியை கொடுக்கவில்லை. உடலில் நோய்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன. இதற்கான காரணத்தை ஆராயும் பொழுது, அவன் தாய் வயிற்றில் உருவாகும் பொழுதே சூரியனுடைய ஆற்றல், சந்திரனுடைய ஆற்றல், ராகு கேதுனுடைய ஆற்றல் குறைவாக அந்த மனிதனுக்கு அமைந்துள்ளது. எனவே வாழ்க்கையில் அவன் எவ்வளவு போராடினாலும் ஒரு திருப்தியான ஒரு உடல் நலத்தை பெற முடியவில்லை. ஆனால் நமது ஆசான் மகரிஷி அவர்கள் எந்த நவகிரக பதிவுகள் குறைவினால் எந்தெந்த பிரச்சனைகள் உடல் ரீதியாக மன ரீதியாக வந்ததோ அதை தீர்ப்பதற்கு ஒரு உயர்ந்த பரிகாரமாக, எளிமையான பரிகாரமாக காந்த தத்துவத்தின் அடிப்படையில் பஞ்சபூத நவகிரக தவம் கொடுத்துள்ளார்கள். எனவே உடல் நலம் வேண்டுமென்றால் அந்த மனிதன் முதலில் செய்ய வேண்டியது நவகிரக தவத்தில் சூரியனையும் சந்திரனையும் ராகு கேதையும் வழிபட வேண்டும். பிறகு உடல் நலத்துக்கான முயற்சிகளை செய்யும் பொழுது அந்த வெற்றி எளிதாக கிடைக்கும். இதே போலதான் நீண்ட ஆயுள் வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நினைக்கிறோம். ஆனால் தொலைக்காட்சியிலும் பத்திரிகையில் வாயிலாகவும் எவ்வளவோ மனிதர்கள் அடிக்கடி இறந்து போவதை, குறைந்த வயதில் இறந்து போவதை நாம் பார்க்கிறோம். அந்த நீலாயுளை கொடுக்க வேண்டும் என்றால் சனியினுடைய ஆற்றல் நம் கருமையத்தில் போதிய அளவு இருக்க வேண்டும். எனவே அதே போல ஒரு பிசினஸ், தொழிலில் வெற்றி, படிப்பில் வெற்றி, நட்பு நலத்தில் வெற்றி என்று எந்தெந்த கிரகங்களின் குறைபாடுகள் இருக்கிறதோ அதெல்லாம் நமது வாழ்வில் குறைகளாக இருந்து கொண்டே இருக்கும். முயற்சிகள் பெரிய அளவில் பலன் அளிக்காது. இந்த நவகிரக தவத்தை வாரம் 3 முறை செய்துவிட்டு நமக்கு எது வேண்டுமோ அதில் நாம் முயற்சியோடு ஈடுபடும் பொழுது அந்த கடவுளுடைய சக்தியினாலும் நவகிரக சக்தியினாலும் நமக்கு வெற்றி எளிதாக கிட்டும் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது அந்த நவகிரக தவத்தை செய்ய தொடங்குவோம். தவ நிலைக்கு வருவோம். கண்களை